செட் அ கோல், பிளான், எக்ஸிக்யூட், டாமினேட். இந்த டாபிக் பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேச போகிறேன். ஏன்னா இந்த ஜனவரி மாதம் முழுக்கவே அதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காக நிறைய லைட்னஸ்க்கான டைம் நான் கொடுத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் என்னோட பிஸ்னஸ் ஃபோக்கஸ்லையும் அதிக அளவுக்கு நான் ஈடுபட்டு இருந்தேன். அதனால தான் ஒரு 15 நாள் நான் ஆளையே காணும். ஏன்னா அவ்வளோ மும்முரமாக என்னோட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் டார்கெட் எல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக நான் இந்த 2024 நான் அடையிறதுன்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய புது ஆட்கள் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இணையறதுக்கும், பழையவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் 2017 இருக்கவங்க அடுத்தடுத்த கோர்ஸ்களில் நகர்றதுக்கும் என்னெல்லாம் பேக் எண்டில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப மும்முரமாக அப்படியே ஒரு கூடி போட்டுட்டு அப்படியே ரொம்ப டெடிக்கேட்டடாக நான் ஒர்க் பண்ணிருந்தேன் நைட் அண்ட் டே. அதனால தான் உங்ககிட்ட டெய்லி வர முடியல. பட் எனிவே, கோல், பிளான், எக்ஸிக்யூட், டாமினேட். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 நம்ம ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஜோஷோட ஆரம்பித்தோம்ல. ஆனால் பொங்கல் முடிஞ்ச கையோட பல பிரச்சனைகள், லைஃபோட ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து நம்மளோட மனசை அப்படியே ஒரு மாதிரி பண்ணி விட்டுருது. அதுலேயே நம்ம உழண்டுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த 11 மாதத்தையும் நம்ம பார்க்கவே தவறிடுவோம். நீங்கள் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த டாமினேஷனுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி தேவை. நான் என்னோட ஜாபை செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன், என்னோட சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண விரும்புகிறேன், கிளையண்ட்டுக்கு இந்த அளவுக்கு நான் சர்வ் பண்ண விரும்புகிறேன், என்னோட பிஸ்னஸ் நான் அடுத்த லெவல் கொண்டு போக விரும்புகிறேன். எதில் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும், எஸ்பெஷலி நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் எல்லாருமே என்ன எதுக்கு நினைஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஸ்கில்க்கான ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த திறன் நான் வளர்த்துக்க போகிறேன், என்னோட இங்கிலீஷை வளர்த்துக்க போகிறேன்னுலாம் நீங்கள் செட் பண்ணியிருக்க இந்த கோல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன தேவை? உங்களோட 100% ஃபோக்கஸ் தேவை, உங்களோட 100% டிசிப்ளின் தேவை, உங்களோட 100% எஃபர்ட் தேவை. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது தான் நம்ம டாமினேட் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? நான் சொன்ன மாதிரி கிளாரிட்டி தேவை. எதில் நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்க அப்படின்றதுல கிளாரிட்டி கொண்டு வாங்க. அதுக்கான பிளான் என்ன? நீங்கள் ஒரு சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே நான் இவ்வளோ அளவுக்கு அச்சீவ் பண்ணிவிடுவேன் மந்த்லி அப்படின்ற மாதிரி நீங்கள் வெறும்னே அதை மட்டும் எழுதி வைக்கிறது யூஸ் கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஒரு 10 விஷயங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களோட சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்கு, இல்லை அந்த மந்த்துக்கான உங்களோட ஜாப் ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவான பிளான் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் கோலுக்கான கிளாரிட்டி கொடுத்த பிறகு, பிளானுக்கான அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு, அந்த ஆக்ஷன் பிளானை நீங்கள் போட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது எக்ஸிக்யூஷன். கரெக்டாக? வெறும்னே கோல் செட் பண்ணிக்கிட்டு வெறும்னே ஆக்ஷன் பிளான் பண்ணுறதுல மட்டுமே 80% நீங்கள் உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 20% நேரம் தான் இருக்கும். நீங்கள் கோல் செட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டீங்க. 2024 நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நவம்பர், டிசம்பர் மாதத்துலேயே நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வருஷம் முழுக்க அப்படின்ற அந்த தெளிவை கொடுத்துட்டீங்க. நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட கான்டென்ட் ரைட்டிங் திறமையை முன்னேற்றிக்கிட்டு உங்களுக்காக ஆன்லைனில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த கோர்ஸ்களுக்கு. இன்னுமே மைண்ட் செட் பண்ணிக்கிறேன்னு இல்லாமல் எக்ஸிக்யூஷனுக்கு டைம் கொடுங்க. எக்ஸிக்யூஷனில் 100% போடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட மண்டைக்குள்ளே ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்துட்டீங்க. போதும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் உங்களுக்காக கொடுத்துக்க வேண்டியது அந்த கமிட்மெண்ட்டும், அந்த ஃபோக்கஸும், அந்த எனர்ஜியும், உங்களோட ஆக்ஷனை என்ன பண்ணுறது, அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஆக்ஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் பிளான் அப்படின்னு சொல்லும்போது கூட ஆக்ஷன் பிளான்னு தான் சொல்கிறேன். ஏன்னா வெறும் பிளான் பண்ணிவிட்டு அது வெறும் பிளானாகவே அங்கே நிற்கக்கூடாது. உங்களோட டைரிலையோ உங்களோட நோட் புக்லையோ அது என்ன ஆகணும், ஆக்ஷனாக மாறணும். அதுதான் உங்களோட எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. என்னெல்லாம் நான் திறன்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன் தேவை, என்னெல்லாம் நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்னெல்லாம் நான் ஆக்ஷன் போடணும், நான் என்னெல்லாம் ஜாபில் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன் தேவை, இவ்வளோ அளவுக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதை நான் எப்படி பண்ணுறது, அதுக்கான ஆக்ஷன் என்ன, அந்த ஆக்ஷனில் உங்களோட ஃபோக்கஸை வைங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் கோல் பிளானுக்குலாம் நீங்கள் டைம் கொடுத்துட்டீங்க, போதும், ஆக்ஷனுக்கு வாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம டாமினேட் பண்ண போகிறோம். டாமினேட்க்கும் எக்ஸிக்யூட்க்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களோட வேலைக்கு என்ன தேவையோ, உங்களோட கோலை நிறைவேற்றுறதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஓகேவா? டாமினேட் பண்ணுன்னு நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கோலில் மட்டும் ஃபோக்கஸ் இல்லை, உங்களை அடுத்த லெவல் நான் திங்க் பண்ண வைக்கிறேன். நீ வந்து நான் 40 பேர் இருக்காங்க கிளாஸில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, 40 பேர் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் 10வது நான் ரேங்க் எடுக்கணும் அப்படின்றது, அதுக்கான எஃபர்ட் நான் போடுறேன். ஒரு 60-65 மார்க்ஸ் நான் வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்கன்னா டாமினேஷன் போங்க. நான் டாப் 3க்குள்ளே எப்படி வரலாம் அப்படின்ற
அந்த திங்கிங்குள்ளே போகுது. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் தான் எடுப்பேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அந்த திங்கிங்குள்ளே இறங்குது. இதே உங்களோட ஜாப் ப்ரொஃபைலுக்கு, இதே உங்களோட பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ணுங்களேன். நீங்கள் 10 பேர் இருக்க டீமில் நான் தான் டாப் 2ஆக இருக்கணும், இல்லை நான் தான் டாப் பெர்ஃபார்மர் ஆஃப் த இயராக வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த கேள்விகளை கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறது. உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் தான் டாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் பற்றி கவலையே கிடையாது. ஒரு 10 கடை இருக்குது உங்களோட தெருவில், ஆனால் நீங்கள் மட்டும்தான் தனித்துவமாக தெரியுறீங்க, உங்களுக்கு அதிக அளவுக்கு பிஸ்னஸ் வருது, உங்களுக்கு காம்படிட்டர் என்ன பண்ணுறான், காம்படிஷன் பற்றி கவலையே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நீங்கள் டாமினேட் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்களோட மைண்டை டாமினேஷன் நோக்கி திருப்பி விடுங்க. ஏன்னா டாமினேட் பண்ணுறவங்க தான் நீங்கள் மோனோபோலி ஆக முடியும். மோனோபோலி ஆகிறத பற்றி எனக்கு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, மைண்டில் எனக்கு அதுக்கான கருத்துக்கள் இருக்குது. பட் நான் உங்களோட மனசில் டாமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். சரியா? உங்களோட லைஃப்பில் நீங்கள் டாமினேட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் இங்கே செட் பண்ணியிருக்கீங்க உங்களோட கோல்ஸ்னால் நீங்கள் இங்கே போய் நிற்க முடியும். வெறும் கோல்ஸ் மட்டும் செட் பண்ணுறீங்க, அதுக்கு ஆக்ஷன் பிளான் போடுறீங்க, அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் பெஸ்ட்டான கோல் அச்சீவராக இருந்தாலுமே டாமினேட் பண்ணணும். நான் செய்கிற விஷயத்தில் என்னோடய சிக்னேச்சர் இருக்கணும், நான் செய்கிற விஷயத்த சிறப்பாக செய்யணும், நான் இதுக்கு ஒரு பேர் வாங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களை இந்த உலகம் திரும்பி பார்க்கும். நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்க, நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசித்து மாற்றி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லைனா நீங்களும் 4 பேர் மாதிரியே தான் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரெகுலராக ஒரு கோல் செட் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னா, நீங்கள் டாமினேட் பண்ணும் அப்படின்ற அந்த ஐடியாலஜியை மனசில் கொண்டிருப்பீங்க, அதை நோக்கி நீங்கள் செயல்படுவீங்க, அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட சிந்தனைகள் எல்லாமே அதை நோக்கி திருப்பி விட்டுட்டு இருப்பீங்க. எல்லாமே அதை நோக்கியே இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் கம்ப்ளீட்டாக ஒரு மாங்க் மோடில் இருந்தேங்க. லாஸ்ட் ஒரு 15 days நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் பேக் எண்டில் நம்மளோட எல்ஜே அகாடமியை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ பேர் என்கிட்ட நியூ இயர் ஸ்காலர்ஷிப்பில் நம்மளோட கோர்ஸ்களில் இணைஞ்சவங்களாம் நிறைய இமெயில் போட்டிங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட கேள்விகள்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் எனக்கு கொடுக்குற சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய நம்மளோட எல்ஜே ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம டாமினேஷன் அப்படின்றத 365 நாளும் பண்ணணும் அப்படின்றது நம்மளால் முடியாது. ஃபேமிலி இருக்கும், கிட்ஸ் இருப்பாங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இந்த மாதிரி எல்லாருக்கும் நம்மளோட ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு மார்க் மோடுக்கு போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்த 3 மாதத்தில் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு 15 நாளுக்குள்ளே நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என்னோடய ஃபுல் ஃபோக்கஸையும் கொடுக்கும்போது அடுத்த ஒரு 5-6 நாள் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும், உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் நான் டைம் எடுத்துக்கிறேன் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணலாம்? நீங்கள் எப்படி ஒரு மார்க் மோடு போடலாம்? அதாவது இப்போது இமயமலையில் குகையில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஞானி தவம் செஞ்சுட்டு இருப்பார்ல, ஏன் அதுக்கு போகிறாருன்னா, எந்த டிஸ்டர்பன்ஸுமே எனக்கு வேணாம், ஏன் ஃபோக்கஸ் என்னோட மெடிடேஷனில் இருக்கணும், யாருமே எனக்கு தொல்லை பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க இல்லையா? அவங்களோட ஒரு கேவை அவங்க அமைச்சிக்கிறாங்க அவங்க மாங்க் மோடுக்கு போகிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம், உங்களோட பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், அதிக அளவுக்கு உழைப்பு போடலாம், அதிக அளவுக்கு டாமினேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அதிக அளவுக்கு திங்க் பண்ணுங்கள். அதிகளவு நான் சொல்கிறேன். பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களோட எண்ணம் எல்லாமே டாமினேஷனில் இருக்கட்டும். உங்களோட எண்ணம், செயல் எல்லாமே டாமினேஷன். அதை பற்றி திங்க் பண்ணட்டும், அதை பற்றியே இருக்கட்டும். எக்ஸிக்யூஷன் தான் எல்லாமே. என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் வெறும்னே இங்கிலீஷ் மாஸ்டரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கிராமர் மாஸ்டரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ற அந்த ஒரு ஜாலியான ஒரு அந்த பீரியட்லேயே இருக்காதீங்க. வெளியே வாங்க, நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க, ஆக்ஷன் போடுங்க, ஆக்ஷனில் இறங்குங்க. அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது. எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டாமினேட் பண்ணணும், என்னோட இங்கிலீஷ் வெறும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை நான் எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன கோலை செட் பண்ணாதீங்க. நான் இங்கிலீஷை பயங்கர ஃப்ளூவெண்ட்டாக பேச போகிறேன் அப்படின்ற அந்த டாமினேஷன், அந்த எண்ணத்துக்குள்ளே வாங்க. உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த 2024 ஜனவரி மாதம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்னெல்லாம் சாதிச்சிருக்கீங்க, நீங்கள் உங்களோட இலக்குகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதிலலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னோட டெக்னிக்ஸை கற்றுக்கலன்னா, இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரில் இணையலைன்னா நீங்கள் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போவே lavanyajaykumar.com செக் பண்ணுங்கள். பின் காமெண்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். lavanyajaykumar.com போங்க, இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை பாருங்கள், சிலபஸ் செக் பண்ணுங்கள், ட்ரையல் லெசன்ஸ் பாருங்கள். நான் உங்களை இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் உடனே மீட் பண்ணுறேன். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், டெஸ்க்டாப் எதில் வேணும்னாலும்
நம்மளோட வீடியோ பாடத்திட்டங்களை நீங்கள் உடனே படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களோட டைமுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் lavanyajaykumar.com இப்போவே போங்க. ஸ்க்ரீனில் நான் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷன்ஸ் இருந்ததுன்னா, பட் அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி lavanyajaykumar.comல இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை உடனே செக் பண்ணுங்கள். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்க போகிறேன். உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 2024க்கு நான் நிறைய வீடியோ ஐடியாஸ் வச்சுருக்கேன். அண்ட் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ ஐடியாஸ் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது lavanyajaykumar.com போங்க, பின் காமெண்ட்டை செக் பண்ணுங்கள். ஓகேவா? அதில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் உடனே இணைங்க.